தேவ பிள்ளைகளே, தேவனோடு சஞ்சரிக்க இந்த நாளிலும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலும் வருடத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில நம்முடைய உள்ளம் நன்றியினால நிரம்பணும். தாவீதினுடைய உள்ளம் நன்றியினாலே நிரம்பி, தேவரே இதுவரைக்கும் என்னை நடத்தியதற்கு, கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பமும் எம்மாத்திரம் சொல்லி கர்த்தரை அவர் 2 சாமுவேல் 7:8 மகிமைப்படுத்தினது போல, நன்றி செலுத்தினது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நன்றி செலுத்த வேண்டும். இதனாலதான் தாவீதினுடைய சங்கீதம் 23 இருந்து கர்த்தர் தாவீதை பல்வேறு இடங்களிலே வித்தியாசமாய் அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். சங்கீதம் 23 நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 23:6, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை நாம் பார்க்கும்போது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். ஆண்டவர் தான் நல்ல மேய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள். எப்பொழுதுமே ஆடுகளுக்கு எதிராளிகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓநாய்கள், சிறுத்தைகள், இன்னும் பல்வேறு விதமான காட்டு கொடிய மிருகங்கள் இந்த ஆடுகளுக்கு எப்பொழுதுமே எதிரிகளாகவே காணப்படும். எப்படியாவது அதை பிடிக்கணும், கொல்லணும், அதை உட்கொள்ளணும், இப்படியெல்லாம் திட்டம் போட்டு இந்த மிருகங்கள் அத்தனையே செயல்படும். மற்ற மிருகங்களை விட ஆடுகள் மிகவும் மென்மையானது சுபாவத்துல. அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது நம்முடைய சுபாவங்களும் கூட ஆரம்ப காலம் போல இருக்காது. நம்ம தன்மைகள் எல்லாம் ரொம்ப சாஃப்டா மாறிடும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளைகளா ஜீவிக்கிறோமோ நம்முடைய தன்மைகள் எல்லாம் மிகவும் மென்மையாய் மாறும். மென்மையாய் மாறின ஆடுகளாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே எதிரிகள் ஜாஸ்தி, சத்துருக்கள் ஜாஸ்தி. நாம முன்பு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் இருந்தால் நமக்கு சத்துருக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. இப்ப நாம் அப்படி இருப்பது இல்லை. நம்ம வாழ்க்கையில குணங்கள் எல்லாம் மாறி இருக்கு. புதிய சிருஷ்டிகளாய் நம்ம மாறி இருக்கிறோம். ஆகையினால நமக்கு பாத்தீங்கன்னா நம்மை ரொம்ப பலவீனமாய் நினைத்து கொண்டு சத்துருக்கள் அதிகமா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த சத்துருக்கள் நம்மை அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த வருஷத்துல பாருங்க, கர்த்தர் அவர்கள் கைகளுக்கு உங்களை தப்புவித்து, அவர்களுடைய திட்டங்களுக்கு உங்களை இந்த வருஷம் முழுவதும் அவர் திட்டமிட்டு கர்த்தர் பாதுகாத்து, அவருடைய திட்டங்களுக்கெல்லாம் பாதுகாத்து உங்களை எவ்வளவு அருமையா நடத்தி இருக்கிறார், என்ன எவ்வளவு அருமையா நடத்தி இருக்கிறாரு. அவர்கள் நம்மை அழிக்க நினைத்தார்கள், ஆனா கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவே நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பொசிஷனை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவங்க நினைச்சாங்க தொலைஞ்சு போவோன்னு, நம்ம தொலைஞ்சு போகல. நாம் இன்றைக்கும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் நினைத்தது போல் இல்லாம தலை குனிஞ்சிருவோன்னு நினைச்சாங்க. நம்ம நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்தார். யாருமே நமக்கு இல்லைன்னு நினைச்சாங்க, கர்த்தரை நமக்காக யுத்தம் செய்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். வேதத்தில் அதற்கு ஆதாரம் உண்டா இருக்குது.
தானியேலுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாங்க இல்லையா? ஆனா அந்த சத்துருக்களினால தான், அவருடைய சதியினால தான் சிங்கக்கெபிக்கு அவன் போக வேண்டிய நிலைமைகள் வந்தாலும் சிங்கத்தின் வாயை தம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் கட்டி போட்டாரு. கர்த்தர் கட்டி போட்டார். சிங்க கெபியிலே அவன் கதை முடிஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனா அவன் இருந்ததை விட இன்னும் ஒரு ஸ்தானத்துக்கு மேலே போனான். சத்துருக்கள் எல்லாரும் சிங்க கெபிக்குள்ளே அவர்கள் அழிந்து போனார்கள். பொறாமை கொண்டவர்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தினார். உங்களை இந்த வருஷம் உயர்த்தலையா? கர்த்தர் என்ன உயர்த்தி இருக்கிறார்? கர்த்தர் என்ன உயர்த்தி இருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் நீங்க நிதானித்து பார்த்தாதான், தியானித்து பார்த்தாதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரா என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். உணர்வே இல்லாம போகக்கூடாது. திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எந்த பாதையில நடந்து வந்தேன்? அந்த எனக்கு விரோதமா எழும்பினார்களே வருஷத்தின் ஆரம்பத்திலேயே, வருஷத்தின் நடுப்பகுதியிலேயே எழும்பினாங்களே, அவங்க நிலைமை என்ன? இன்னைக்கு கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் நீங்க அதை தியானிக்கணும். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக, தலை குனிய, சத்துருக்களுடைய திட்டத்தின்படி அழிந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், துரத்திக்கிட்டு வந்தவன் செங்கடலுக்குள்ள மூழ்கிட்டான். ஆனால் கர்த்தர் தம் ஜனத்தை எப்படி நடத்தினாரு? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், தியானிக்கணும். கர்த்தர் நல்லவர். நாமும் சேர்ந்து சொல்லுவோமே, இதுவரைக்கும் ஆண்டவரே, இந்த விதத்திலே நீர் என்னை நடத்தியதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல, என் குடும்பமும் தகுதி உள்ளது அல்லவே அல்ல. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். வருகிற வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, தாவீது சொன்னதையே நாங்கள் சொல்லுகிறோம். எங்களை நீ நடத்தியதற்கு, எங்களை இதுவரைக்கும் நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்ததற்கு, கரம் பிடித்து நடத்தினதற்கு, சத்துருக்களின் கண்களுக்கு விலக்கி நடத்தினதற்கு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களிடத்துல என்ன நன்மையை நீங்க கண்டீங்களோ, ஆனா உம்மிடத்துல நாங்க உண்மையை பார்க்கிறோம். ஆண்டவரே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் எங்களை இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறீர். சத்துருக்களை எங்களுக்கு முன்பாக தலை குனிந்து போக வைத்திருக்கிறீர். எங்களை ஒருபோது வெட்கப்பட்டு போக நீங்க அனுமதிக்கவே இல்லை. இவைகளுக்கெல்லாம் நானோ என் குடும்பமோ தகுதி உள்ளவர்களே அல்ல. நீ நல்லவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்து